வணக்கம் சகோதர சகோதரிகளே. காலையில எந்திரிச்ச உடனே உங்க மனசுல வர முதல் எண்ணம் என்ன? இன்னைக்கு ஒரு சூப்பர் நாள் அப்படின்னு தோணுதா? இல்ல ஐயோ மறுபடியும் அதே வேலையா, மறுபடியும் அதே பிரச்சனையா அப்படின்னு ஒரு சலிப்பு வருதா? உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற மாதிரி தோணுதா? மற்றவங்க முன்னாடி சிரிச்சு பேசினாலும் தனியா இருக்கும்போது ஒரு இனம் புரியாத வழி உங்களை அழுத்துதா? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன்னு மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கா? உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற அந்த பெரிய மாற்றம் ஏன் இன்னும் நடக்கல தெரியுமா? எனக்கு அவ்வளவுதான் திறமை, ஆண்டவன் கொடுத்தது அவ்வளவுதான்னு நினைக்கிறீங்களா? உண்மை என்னன்னா அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற திறமை இல்லை. நீங்க காலையில கண் முழிச்ச அந்த முதல் 1 மணி நேரத்துல நீங்க செய்யற சில சின்ன சின்ன தவறுகள் தான். ஒரு சின்ன கதை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப திறமையானவன். ஆனா அவனோட வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கல. காதல்ல தோல்வி, வேலையில அவமானம், கடன் பிரச்சனைன்னு அவன் ஒரு பெரிய இருட்டுக்குள்ள தள்ளப்பட்டான். ஒரு கட்டத்துல வாழ்க்கையே வேணான்னு முடிவெடுத்தப்போ ஒரு துறவியை சந்திக்கிறான். அவர் அந்த இளைஞன் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டார். தம்பி, நீ காலையில எழுந்ததும் முதல்ல என்ன பண்ற? அந்த இளைஞன் சொன்னா, எங்க சாமி, நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டுது, எப்போதும் மனசு பாரமா ஏதோ இழந்த மாதிரி இருக்கு. அப்படியே லைட்டா தூங்கினாலும் காலையில எழுந்த உடனே நேத்து எனக்கு யாரு துரோகம் பண்ணாங்கன்னு நினைப்பேன். மொபைல்ல என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்ப்பேன். வாட்ஸ்ஆப்ல கொஞ்ச நேரம், அப்புறம் என் கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படுவேன் அப்படின்னா. அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒரு அழுக்கான பாத்திரத்துல நீ எவ்வளவுதான் சுத்தமான பாலை ஊத்தினாலும் அது கெட்டுத்தான் போகும். அதே மாதிரிதான் உன் மனசும். காலையில எழுந்த உடனே உன் மனசுல நீ எதை ஊத்துறியோ அதுதான் அன்னைக்கு முழு நாளும் உன் வாழ்க்கையை வழிநடத்தும் அப்படின்னார். அந்த துறவி வேற யாரும் இல்ல, வீர துறவி சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளை பின்பற்றியவர். இன்னைக்கு நம்ம நிலைமையும் இதுதான். காலையில எழுந்த உடனே போனை எடுக்கிறோம். யாரோ ஒருத்தரோட ஆடம்பர வாழ்க்கையை இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை நினைச்சு நாமளே தாழ்வு மனப்பான்மை அடைகிறோம். தேவையில்லாத செய்திகளை படிச்சு மனசை பதற்றமாக்குறோம். சுவாமி விவேகானந்தர் ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லுவார். உன்னை நீயே பலவீனன்னு நினைக்கிறது நான் இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாவம். எவ்வளவோ வீடியோவை ஸ்க்ரோல் பண்ற நீங்க இந்த வீடியோவை தொட்டு உள்ள வருங்கன்னா அது சாதாரண நிகழ்வு இல்லை. இந்த பிரபஞ்சம் யாருக்கு எப்ப என்ன வேணுமோ அதை அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அந்த ஏணியை பிடிச்சி மேல வந்துடணும். ஏமாற்றம், வலி, துரோகம் இது எல்லாமே எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா அதை நீங்க காலையிலேயே உங்க தலைக்குள்ள ஏத்திக்கிட்டா அந்த நாள் முழுக்க நீங்க ஒரு உயிரற்ற பிணமா தான் நடக்க வேண்டி இருக்கும். உங்க வெற்றியோட ரகசியம் உங்க தூக்கத்துல இல்ல, உங்க காலை முழிப்புல இருக்கு. இந்த வீடியோல சுவாமி விவேகானந்தர் நாம காலையில எழுந்ததும் செய்யவே கூடாத அந்த 12 விஷயங்கள் என்னென்னு ஒண்ணு ஒண்ணா பார்க்க போறோம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த 21 நாள்ல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு விருந்தாளியா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி குடும்பத்துல உறுப்பினராகிருங்க. இது போல இன்னும் சக்தி வாய்ந்த வீடியோக்கள் நிறைய வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு சின்ன விஷயம், உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த 1 நிமிடம் எது தெரியுமா? நீங்க எடுக்க போற முடிவுதான். உங்க வாழ்க்கையோட இலக்கு என்னான்னு முடிவு பண்ணுங்க. அதுக்கு தடையா இருக்கிற உங்க மனசுக்குள்ள இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய கவலை அல்லது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம் என்ன? அது அப்படியே இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கீழே எழுதுங்க. ஏன் தெரியுமா? மனசுல இருக்கிற பாரத்தை வெளியே கொட்டினா தான் புதுசான நல்ல விஷயங்களை உங்களால ஏத்துக்க முடியும். இன்னையோட அந்த பாரத்தை இங்கேயே இறக்கி வச்சுட்டு விவேகானந்தரின் அந்த காலையில முழிச்ச உடனே செய்யக்கூடாத 12 பழக்கங்களை என்னன்னு தெரிஞ்சுக்க தயாராயிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழக்கம் 1, சோம்பல். இன்றைக்கு பலருடைய தோல்விக்கு காரணம் திறமை இல்லாம போனது கிடையாது, அந்த அதிகாலை நேரத்து சோம்பல் தான். காலையில அலாரம் அடிக்கும் போது அதை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலான்னு நீங்க அந்த போர்வையை இழுத்து போர்த்துறீங்களே, அங்கதான் உங்களுடைய தோல்வி ஆரம்பமாகுது. விவேகானந்தர் உயிரற்ற பிணத்துக்கும் சோம்பேறிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா சோம்பல்ங்கிறது வெறும் தூக்கம் மட்டும் கிடையாது, அது உங்க மனசுக்குள்ள நுழையிற ஒரு மெதுவான விஷம்.
அந்த 5 நிமிஷ தூக்கம் உங்களுக்கு ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை தரலாம். ஆனா உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய வாய்ப்பை அது திருடிட்டு போயிடுது. யோசிச்சு பாருங்க, சூரியன் உதிக்கும் போது நீங்க தூங்கிட்டு இருந்தா அந்த நாளோட அந்த புத்துணர்ச்சியான ஆற்றலை நீங்க எப்படி பெறுவீங்க? இன்னைக்கு உலகத்தையே ஆளக்கூடிய அத்தனை வெற்றியாளர்களும் காலையில அந்த சோம்பலை உதறி தள்ளிட்டு எழுந்தவங்க தான். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு உங்க மனசு சொல்லும்போது நீங்க மனசுக்கு அடிமையாகிறீங்க. எப்போ உங்க மனசு சொல்ற பேச்சை நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க பலவீனமாகறீங்க. அந்த சோம்பல் உங்களை சாக்கு போக்கு சொல்ல வைக்கும். இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட வைக்கும். ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே. உங்க லட்சியம் உங்களை விட பெருசா இருந்தா அந்த போர்வை உங்களை விட கனமா இருக்காது. ஒவ்வொரு நாளும் நீங்க சோம்பலை தோற்கடிக்கும் போதும் நீங்க உங்களையே ஜெயிக்கிறீங்க. சோம்பல் ஒரு இரும்பு சங்கிலி மாதிரி. ஆரம்பத்துல அது இருக்கிறதே தெரியாது, ஆனா அது உங்களை நகர விடாம கட்டி போட்டுடும். அதனால நாளை காலையில அந்த அலாரம் அடிக்கும் போது ஒரு வீரனை போல எழுந்துருங்க. ஏன்னா உலகத்தையே மாத்தக்கூடிய ஆற்றல் உங்க சோம்பலை தாண்டி தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் நீங்க மாத்திட்டா பாதி யுத்தத்தை நீங்க ஜெயிச்ச மாதிரி தான். தூக்கத்துல வர்றது கனவில்லை, உங்க தூக்கத்தை கெடுக்கிறது தான் நிஜமான கனவு. பழக்கம் 2, எதிர்மறை எண்ணங்கள். காலையில கண் விழிச்ச உடனே பலரோட மனசுல ஓடுற முதல் எண்ணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா, என் கடனை தீர்க்க முடியுமா, அந்த ஆள் எனக்கு கொடுத்த குடைச்சலை இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறேன். இப்படி எல்லாமே பயம், சந்தேகம், கவலை கலந்த எண்ணங்களா தான் இருக்கு. இதைத்தான் விவேகானந்தர் உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் சாத்தான் என்றார். விவேகானந்தர் ஒன்று சொல்லுவார், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். காலையில நீங்க ஒரு நெகட்டிவ் எண்ணத்தோட உங்க நாளை தொடங்குவது ஒரு கசப்பான விதையை உங்க மனசுல ஊன்றதுக்கு சமம். அந்த விதை வளர்ந்து அந்த நாள் முழுவதையும் கசப்பாக்கிடும். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானமும் கூட என்ன சொல்லுதுன்னா, நீங்க காலையில எதை யோசிக்கிறீங்களோ அதுதான் உங்க மூளையோட ஃப்ரீக்வன்சியை தீர்மானிக்குது. நீங்க காலையிலேயே இன்னைக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சா உங்க மூளை அந்த நாள் முழுக்க கஷ்டமான விஷயங்களை மட்டுமே தேடி தேடி உங்களுக்கு காட்டும். கிட்டத்தட்ட உங்க இன்ஸ்டாகிராம் மாதிரி. இதனால தான் உங்க வாழ்க்கையில எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் அதை உங்களால பார்க்க முடியாம போகுது. என்னால் முடியாது, எனக்கு ராசி இல்லை, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களை நீங்களே அழிச்சிக்க பயன்படுத்துகிற ஆயுதங்கள். விவேகானந்தர் கேட்டார், உயிருள்ள ஒரு மனிதன் ஏன் செத்தவனை போல கவலைப்பட வேண்டும்னு. உங்ககிட்ட இருக்கிற அந்த அபாரமான ஆற்றலை இந்த எதிர்மறை எண்ணங்கள் ஒரு இருட்டு திரை போட்டு மறைச்சிடுது. அந்த இருட்டை விளக்கணும்னா நீங்க தான் அந்த ஒளியை ஏற்றணும். காலையில எழுந்ததும் உங்க மனசு பழைய தோல்விகளை ஞாபகப்படுத்தும் போது நீங்க உங்க மனசுக்கு சொல்லுங்க, நேத்து நடந்ததெல்லாம் ஒரு பாடம், ஆனா இன்னைக்கு நான் ஒரு புது மனிதன். கவலையும் பயமும் ஒரு ஒட்டுண்ணி மாதிரி. அதை நீங்க வளர விட்டா உங்க தன்னம்பிக்கையை மொத்தமா அரிச்சிடும். ஒவ்வொரு நாளும் நீங்க நேர்மறையா சிந்திக்கிற அந்த முதல் நிமிடம் தான் உங்க தலையெழுத்தையே மாத்த போற நிமிடம். உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கலன்னா கடவுளே நேர்ல வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால உங்க நாளை என்னால் முடியும், இன்று ஒரு அற்புதமான நாள்ங்கிற நம்பிக்கையோட தொடங்குங்க. இருட்டை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை ஏத்துங்க. அந்த மெழுகுவர்த்தி தான் உங்க நேர்மறை எண்ணம். பழக்கம் 3, மற்றவர்களை பற்றி புறம் பேசுதல். இது நம்ம சமூகத்துல ஒரு புற்றுநோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கிற விஷயம். அதுதான் காசிப்பிங். காலையில எழுந்த உடனே பல பேர் பண்ற முதல் வேலை இதுதான். நேத்து அவன் என்ன பண்ணான் தெரியுமா, இவ ஏன் இப்படி இருக்கா, இப்படி அடுத்த வீட்டு சண்டை, காதல்னு மற்றவங்களோட வாழ்க்கையை விமர்சனம் பண்றது தான். விவேகானந்தர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னார். யார் ஒருவன் மற்றவர்களை பற்றி இழிவாக பேசுகிறானோ அவன் தன் ஆன்மாவின் ஆற்றலை தேவையற்ற குப்பைகளில் வீணடிக்கிறான். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த பொன்னான அதிகாலை நேரத்துல மற்றவங்களோட அழுக்க நீங்க ஏன் சுமக்குறீங்க? இன்னொருத்தரை நீங்க விமர்சனம் பண்ணும்போது உங்க ஆழ் மனசுக்கு நீங்க என்ன மெசேஜ் அனுப்புறீங்க தெரியுமா? என் வாழ்க்கையை விட அடுத்தவன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு சொல்றீங்க. இதனால தான் உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியாம போகுது. சுவாமிஜி சொல்லுவார், மற்றவர்களின் குறைகளை காண்பதை நிறுத்திவிட்டு
உன் சொந்த குறைகளை சரி செய்ய தொடங்கு. நீ ஒரு மகாத்மாவாக மாறுவாய். புறம் பேசுறதுங்கிறது ஒரு போதை மாதிரி. மற்றவங்களை பத்தி தப்பா பேசும்போது நமக்கு ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். ஆனா அந்த பேச்சு உங்க மனசுல இருக்கிற அமைதியையும் புத்துணர்ச்சியையும் மொத்தமா காலி பண்ணிடும். மற்றவங்களோட எதிர்மறை விஷயங்களை நீங்க பேசும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்க உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் மெதுவா நுழையுது. இதனால தான் உங்களுக்கு தெரியாமலேயே நீங்க எரிச்சல் அடைகிறீங்க, கோபப்படுறீங்க. விவேகானந்தர் மற்றவர்களுக்கு உதவி செய்யறத புண்ணியம்னு சொன்னார். அதே நேரத்துல மற்றவர்களை காயப்படுத்துறத பாவம்னு சொன்னார். காலையிலேயே ஒருத்தரோட பேரை தப்பா பேசுறது ஒரு வகையான பாவம் தான். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பல பேர் போன்ல உட்கார்ந்துட்டு யாரோ ஒருத்தரோட கமெண்ட் செக்ஷன்ல போய் சண்டை போடுறதும் வதந்திகளை பரப்புறதும் தான் பெரிய வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க மற்றவர்களை பற்றி பேச மாட்டாங்க. அவங்க ஐடியாஸ் பத்தி பேசுவாங்க. பெரிய மனிதர்கள் லட்சியங்களை பேசுவாங்க. சராசரி மனிதர்கள் சம்பவங்களை பேசுவாங்க. ஆனா சின்ன மனிதர்கள் தான் மற்றவங்களை பத்தி பேசுவாங்க. நீங்க யாரா இருக்க போறீங்க? உங்க நாக்க உங்க கட்டுப்பாட்டுல வைங்க. காலையில மற்றவங்களை பத்தி ஒரு சின்ன குறை சொல்லணும்னு தோணும் போது விவேகானந்தரோட இந்த வார்த்தையை நினைச்சு பாருங்க. உலகில் உள்ள ஒவ்வொரு ஆன்மாவும் தெய்வீகமானது. எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்கும். ஆனா அதை தேடி பிடிச்சு பேசுறது உங்க நேரத்தையும் உங்க கௌரவத்தையும் தான் குறைக்கும். மற்றவங்களோட வாழ்க்கையை விமர்சனம் பண்ற நேரத்தை உங்க வாழ்க்கையை வடிவமைக்க பயன்படுத்துங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையோட சிற்பி நீங்க மட்டும்தான், அடுத்தவன் கிடையாது. பழக்கம் 4. செல்போன் மற்றும் சமூக வலைதளங்கள். காலையில் எழுந்தவுடன் செல்போனையும் சமூக வலைதளங்களையும் பார்ப்பது இன்றைய தலைமுறையினரின் வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருக்கும் ஒரு டிஜிட்டல் போதை. விவேகானந்தர் ஒரு ஒருமுகப்பட்ட மனதின் வலிமையை பற்றி அடிக்கடி பேசுவார். ஏகாக்ரதா, அதாவது ஒன் பாயிண்டட் ஃபோக்கஸ், அதுதான் எல்லா அறிவின் திறவுகோல் என்பார். ஆனால் காலையில் கண் விழித்த முதல் நொடியே அந்த போனை கையில் எடுக்கும்போது உங்களுடைய அந்த ஒருமுகப்படும் திறனை நீங்களே சிதறடிக்கிறீர்கள். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு சின்ன திரைக்குள்ள என்ன இருக்கு? யாரோ ஒருத்தரோட லைக்ஸ், யாரோ ஒருத்தரோட கமெண்ட்ஸ், எவனோ ஒருத்தன் வாட்ஸ்ஆப்ல அனுப்புன குப்பை செய்திகள். விவேகானந்தர் சொன்னார், உன் மனதை நீ கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உன்னை அடிமையாக்கிவிடும். இன்னைக்கு நீங்க போனை பார்க்கல, அந்த போன் தான் உங்களை ஆட்டி படைக்குது. தூக்கத்திலிருந்து எழுந்தப்போ உங்க மனசு ஒரு தெளிவான கண்ணாடி மாதிரி அமைதியா இருக்கும். அந்த அமைதியான மனசுல காலையிலேயே சமூக வலைதளங்கள்ங்கிற குப்பையை கிளறுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். மற்றவர்கள் எங்கே சுற்றுலா போயிருக்கிறார்கள், என்ன சாப்பிடுகிறார்கள் என்பதை பார்த்து உங்க வாழ்க்கையை அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள். இந்த ஒப்பிடுதல் தான் உங்களை ஏமாற்றத்திலையும் கவலையிலையும் தள்ளுது. விவேகானந்தர் வலியுறுத்திய சுய கட்டுப்பாடு எங்கே போனது? காலையில் எழுந்தவுடன் 1 மணி நேரம் போனை தொடாமல் உங்களால் இருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் ஒரு சுதந்திரமான மனிதன் கிடையாது. நீங்கள் அந்த தொழில்நுட்பத்தின் அடிமை. சுவாமிஜி அடிக்கடி சொல்வார், வெளி உலகத்தை வெல்ல நினைப்பவன் முதலில் தன் உள் உலகத்தை வெல்ல வேண்டும். காலையில் அந்த திரையை பார்ப்பதற்கு பதில் ஜன்னல் வழியே இயற்கையை பாருங்கள். 1 நிமிடம் கண்ணை மூடி உங்களை பாருங்கள். உலகத்தில் நடக்கும் செய்திகளை விட உங்கள் மனதிற்குள் நடக்கும் மாற்றங்கள் தான் முக்கியம். இந்த டிஜிட்டல் உலகம் உங்களை சிந்திக்க விடாமல் தடுக்குது. உங்க மூளைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய புத்துணர்ச்சியை இந்த போன் கதிரியக்கங்களாலையும் தேவையற்ற தகவல்களாலையும் சோர்வடைய செய்றீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த போன்ல இருக்கிறது எல்லாமே ஒரு மாயை. ஆனா உங்க முன்னாடி இருக்கிற இந்த வாழ்க்கை தான் உண்மை. காலையில அந்த 1 மணி நேரம் போனை தள்ளி வைங்க. அந்த நேரத்தை உங்க வளர்ச்சிக்காக, உங்க கனவுகளுக்காக பயன்படுத்துங்க. என்னடா இவர் மொபைலே பார்க்க கூடாதுன்னு சொல்றார், மொபைல் பார்த்தனால தானே இந்த வீடியோவே கண்ணுல பட்டு பார்த்தேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? உங்க மூளையை மழுங்கடிக்கிற விஷயத்தை விட்டு ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதுவும் படுக்கையிலேயே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான நேரம் ஒதுக்கி உங்க முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க. எப்போ நீங்க அந்த மொபைல் போன் நோட்டிபிகேஷனை விட உங்க வாழ்க்கையோட பர்பஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க உண்மையான விவேகானந்தரின் சீடனா மாற முடியும்.
உலகத்தை உங்க கட்டை விரலால உருட்டாதீங்க, உங்க அறிவால ஆளுங்க. பழக்கம் 5. கோபம் மற்றும் எரிச்சல். நம்முடைய உள் அமைதியை கொன்று அந்த நாள் முழுவதையும் நரகமாக்கும் ஒரு உணர்ச்சிதான் இது. சுவாமி விவேகானந்தர் ஒரு வீரனை எப்படி அடையாளப்படுத்துகிறார் தெரியுமா? யாழ் ஒருவன் தன் மனதை அடக்கி ஆளுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? காலையில எழுந்தவுடனே காஃபி சரியில்லைன்னோ இல்ல யாரோ ஒருத்தர் பண்ண சின்ன தப்புக்கோ எரிச்சல் படுறோம், கத்துறோம். விவேகானந்தர் சொல்வார், கோபம் என்பது அடுத்தவன் செய்கிற தப்புக்கு உனக்கு நீயே கொடுத்துக்கிற தண்டனைன்னு. யோசிச்சு பாருங்க, ஒரு காலையில நீங்க கோபப்படும் போது உங்க உடம்புல இருக்கிற ரத்த அழுத்தம் அதிகமாகுது, உங்க நரம்பு மண்டலம் தளர்வடையுது. அந்த ஒரு நிமிஷ கோபம் உங்க மூளையோட சிந்திக்கும் திறனை அடுத்த 10 மணி நேரத்துக்கு முடக்கிடுது. எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு பலவீனத்தோட அடையாளம். எப்போ ஒருத்தனுக்கு தாம் மேல நம்பிக்கை குறையுதோ அப்போதான் அவன் மத்தவங்க மேல எரிச்சல் பட ஆரம்பிப்பான். விவேகானந்தர் அடிக்கடி வலியுறுத்துற ஒரு விஷயம் ஆத்ம சக்தி. அந்த சக்தியை நீங்க சேமிச்சு வைக்கணும்னா உங்க மனசு ஒரு அமைதியான குளம் மாதிரி இருக்கணும். அதுல காலையிலேயே கோபம்ங்கிற கல்லை தூக்கி போட்டு அலைபாய விடாதீங்க. நம்ம பல பேர் நினைச்சிட்டு இருக்கோம் கோபப்பட்டாதான் மத்தவங்க நமக்கு அடங்கி நடப்பாங்கன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? கோபப்படுறவன் தனக்குத்தானே அடிமையாகிறான். காலையில நீங்க காட்டுற அந்த எரிச்சல் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட சந்தோஷத்தையும் கெடுக்குது, உங்க வேலை திறனையும் பாவிக்குது. விவேகானந்தர் சொன்ன ஒரு பொன்மொழி, அன்பே வாழ்க்கை, வெறுப்பே மரணம். காலையிலேயே வெறுப்பையும் எரிச்சலையும் கக்கினா உங்க வாழ்க்கையில எப்படி அன்பு மலரும்? இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம டென்ஷன் ஆகிறோம். ஆனா சுவாமிஜி சொல்லுவார், எல்லா ஆற்றலும் உனக்குள்ளேயே இருக்கிறது. உங்களை ஒருத்தர் கோபப்படுத்துறார்னா அவங்க கிட்ட உங்க மனசோட சாவியை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்க மனசோட சாவி உங்க கிட்ட தான் இருக்கணும். காலையில யாராவது தப்பு பண்ணா கூட ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க, இதுக்காக என் நாளை நான் ஏன் கெடுத்துக்கணும்னு கேளுங்க. மனதை அமைதியா வச்சுக்கிறது ஒரு கலை. அந்த கலையை நீங்க பழகிட்டீங்கன்னா உலகத்துல எந்த சக்தியாலும் உங்களை அசைக்க முடியாது. கோபத்தை அடக்கிறவன் மனுஷன், ஆனா கோபத்தை அன்பா மாத்துறவன் தான் விவேகானந்தர் விரும்பிய அந்த சூப்பர்மேன். அதனால நாளை காலையில ஒரு சின்ன எரிச்சல் வரும்போது ஒரு நீண்ட மூச்செடுங்க, அந்த இடத்துல அமைதியை கொண்டு வாங்க. ஏன்னா அமைதியான மனசுல தான் மகாசக்தி குடிகொள்ளும். கோபத்தை தூக்கி எறியுங்கள், வெற்றியை தழுவுங்கள். பழக்கம் 6. கடந்து போன கவலைகளை நினைத்தல். இது ஒரு மிகப்பெரிய மனநோய் என்றே சொல்லலாம். காலையில் எழுந்தவுடன் கடந்து போன கவலைகளை மீண்டும் மீண்டும் அசை போடுவது. அண்ணன் தம்பி சண்டை, மாமியார் பேசின வார்த்தை, நண்பன் செஞ்ச துரோகம், கணவன் போட்ட சண்டை, இப்படி எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு தன்னைத்தானே வருத்தம் படுவதும் மனநோய்தான். வாழ்க்கையில நாம நினைச்சு பார்க்காதவங்க கூட தடுக்கி விடுவாங்க. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு உங்க இலக்கை நோக்கி பயணிக்கணும். விவேகானந்தர் ஒரு அற்புதமான கருத்தை சொல்வார், உன் கடந்த காலத்தை பற்றி அழுவதால் எந்த பயனும் இல்லை, அது முடிந்து போன ஒன்று. எதிர்காலம் உன் கையில் இருக்கிறது, அதை சரியாக உருவாக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்? காலையில கண் விழிச்ச உடனே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் நம்மளை ஏமாத்தினதை நினைப்போம், போன மாசம் நடந்த நஷ்டத்தை நினைப்போம், இல்ல நேற்று யாரோ சொன்ன ஒரு வசவு சொல்லை நினைத்து வருத்தப்படுவோம். யோசிச்சு பாருங்க, நேற்று ராத்திரி நீங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கலன்னு இன்னைக்கு காலையிலையும் அதையே நினைச்சிட்டு இருந்தா உங்க உடம்பு என்ன ஆகும்? அதே மாதிரி தான் மனசும். செத்து போன ஒரு விஷயத்தை ஏன் இன்னைக்கு காலையில உங்க உசிரோட இருக்கிற மனசுக்குள்ள கொண்டு வரீங்க? விவேகானந்தர் சொல்வார், பலவீனம்தான் மரணம். கடந்த கால கவலைகளை சுமந்துட்டு வர்றது உங்களை ஒரு பலவீனமான மனிதனா மாத்திடும். நீங்க ஒரு பந்தயத்துல ஓடணும்னா பின்னாடி இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும். ஆனா நீங்க பழைய கவலைகள்ங்கிற ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு எப்படி வெற்றியை நோக்கி ஓட முடியும்? இன்னைக்கு இருக்கிற பல பேர் டிப்ரெஷன் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அவங்க இன்னைக்கு வாழறதே இல்லை. ஒன்னு நேத்து நடந்ததை நினைச்சு அழுகிறாங்க, இல்ல நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறாங்க. விவேகானந்தர் ஒரு வீரத்துறவியா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னன்னா, இன்று
இந்த நிமிடம் உன்னுடையது. ஒரு விபத்து நடந்திருக்கலாம், ஒரு துரோகம் நடந்திருக்கலாம், ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஆனா அது எல்லாமே உங்க வளர்ச்சிக்கான ஒரு பாடம் மட்டும்தான். அந்த பாடத்தை தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை மூடி வையுங்க. அதை விட்டுட்டு அந்த பாடத்தையே வாழ்க்கை முழுக்க படிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க அடுத்த வகுப்புக்கு எப்படி போக முடியும்? நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் துரதிருஷ்டசாலி அப்படின்னு சொல்றத நிறுத்துங்க. விவேகானந்தர் சொல்றார், நீ ஒரு சிங்கக்குட்டி, ஆனா ஆட்டு மந்தையில வளர்ந்து உன்னை நீயே ஆடுன்னு நினைச்சிட்டு இருக்க. உங்க கடந்த கால தோல்விகள் நீங்க யாருன்னு தீர்மானிக்காது. இன்னைக்கு காலையில நீங்க எடுக்க போற முடிவுதான் நீங்க யாருன்னு தீர்மானிக்கும். காலையில எழுந்ததும் நேற்று வரைக்கும் நான் யாரா வேணா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு உங்க மனசுக்கு சொல்லுங்க. பழைய குப்பைகளை சுமந்துட்டு திரியிறவன் குப்பை தொட்டியாத்தான் இருப்பான். நீங்க ஒரு வைரமா மாறணும்னா பழைய அழுக்குகளை உதறி தள்ளிட்டு வெளியே வரணும். முடிந்து போன எதையும் மாத்த உங்களால முடியாது, ஆனா இனிமே நடக்க போறத மாத்த உங்களால முடியும். அதனால அந்த பழைய கவலைகளை இன்னை கூட அந்த படுக்கையிலேயே விட்டுட்டு விழுந்துவாங்க. சூரியன் உதிக்கும் போது ஒரு புது மனிதனா உதிங்க. ஏன்னா உங்க எதிர்காலம் உங்க கடந்த காலத்தை விட ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது. பழக்கம் 7. தியானம் செய்யாமல் இருத்தல். சுவாமி விவேகானந்தரின் தியானம் செய்யாமல் ஒரு நாள் கூட தான் வாழ்க்கை தொடங்குவதில்லையாம். தினமும் தியானம் செய்யாமல் ஒரு நாளை தொடங்குவது அமைதி இழந்து நிற்க நேரிடும் என்கிறார். விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், ஒரு நாளில் ஒரு முறையாவது உன்னுடன் நீயே பேசிக்கொள். இல்லை என்றால் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு மனிதனை சந்திக்கும் வாய்ப்பை நீ இழந்து விடுவாய். அந்த மிகச்சிறந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, அது நீங்கள்தான். ஆனா நாம என்ன பண்றோம்? எழுந்த உடனே உலகத்தோட ஓடுறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதி பெருங்கடலை கவனிக்க தவறிடுறோம். தியானம் செய்யாம வேலையை தொடங்குறதுங்கிறது ரீசார்ஜ் செய்யாத போனை பயன்படுத்துறது மாதிரி. கொஞ்ச நேரத்திலேயே நீங்க சோர்ந்து போயிடுவீங்க. தியானம்னா ஏதோ ஒரு மலையில போய் உட்கார்ந்துட்டு பண்றதுன்னு நினைக்காதீங்க. தியானம்ங்கிறது உங்க சிதறி போயிருக்கிற எண்ணங்களை ஒரு புள்ளியில குவிக்கிறது. விவேகானந்தர் சொல்றார், ஒரே ஒரு கருத்தை எடுத்துக்கொள், அதையே உன் வாழ்க்கையாக்கு, அதை பற்றியே கனவு காண். உன் மூளை, தசைகள், நரம்புகள் என உடம்பின் ஒவ்வொரு பாகத்திலும் அந்த ஒரு கருத்தை மட்டும் ஓடவிடு. இந்த கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா காலையில குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் அமைதியா அமர்ந்து உங்க சுவாசத்தை கவனிங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பல பேருக்கு தூக்கம் இருக்கு, ஆனா ஓய்வு இல்லை. ஏன்னா உங்க மனசு ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கு. காலையில நீங்க தியானம் செய்யாம இருக்கும்போது உங்க மனசு ஒரு கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி எங்கெங்கோ ஓடும். இதனாலதான் உங்களால ஒரு வேலையில முழு கவனத்தை செலுத்த முடியல. சீக்கிரம் கோபப்படுறீங்க, மன அழுத்தம் அடைகிறீங்க. விவேகானந்தர் வலியுறுத்தின அந்த மன உறுதி, வில் பவர் உங்களுக்கு கிடைக்கணும்னா தியானம் தான் ஒரே வழி. உன்னால் எதை நினைக்க முடிகிறதோ அதை உன்னால் அடைய முடியும். இந்த தாரக மந்திரம் பலிக்கணும்னா முதல்ல எதை நினைக்கணுங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கணும். அந்த தெளிவை தர்றதுதான் தியானம். யோசிச்சு பாருங்க, ஒரு போர் வீரன் போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட ஆயுதங்களை கூர்மைப்படுத்துவான். அதே மாதிரிதான் இந்த உலகம்ங்கிற போர்க்களத்துல ஜெயிக்கணும்னா உங்க மனம்ங்கிற ஆயுதத்தை தியானத்தின் மூலமா நீங்க கூர்மைப்படுத்தணும். தியானம் செய்யாத மனசு துருப்பிடிச்ச கத்தி மாதிரி, அது எதையும் வெட்டாது, உங்களையும் காயப்படுத்தும். அதனால நாளை காலையில எழுந்ததும் முதல் வேலையா ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க. உலகத்தோட சத்தத்தை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியோட சத்தத்தை கேளுங்க. அந்த 10 நிமிஷம் நீங்க சம்பாதிக்கிற அமைதி அந்த நாள் முழுக்க உங்களை ஒரு இமயமலை மாதிரி உறுதியா இருக்க வைக்கும். தியானம் செய்யாத நாள் ஒரு வீணடிக்கப்பட்ட நாள். அதனால உங்களை நீங்களே கண்டறிய இந்த ஒரு பழக்கத்தை இன்னைக்கே தொடங்குங்க. பழக்கம் 8. அவசரமாக செயல்படுதல். மக்களே, நம் காலத்தின் மிகப்பெரிய சாபம் காலையில் எழுந்ததிலிருந்து எல்லாவற்றையும் அவசரமாக செய்வது. காலையில் எழுந்ததும் நிதானம் இல்லாமல் பதற்றத்தோடு ஓடுவது உங்களுடைய அந்த நாள் முழுவதையும் ஒரு போர்க்களம் போல மாற்றிவிடும்.
சுவாமி விவேகானந்தர் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்வார். உன்னுடைய வேலையில் எவ்வளவு வேகம் இருக்க வேண்டுமோ அவ்வளவு நிதானம் உன்னுடைய மனதில் இருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தாமதமாக எழுந்து எதையோ தேடி எதையோ தொலைத்து அறக்க பறக்க ஓடி வேலையை தொடங்குகிறோம். இந்த அவசரம் உங்கள் மூளையில் கார்டிசோல் என்ற அழுத்த ஹார்மோனை சுரக்கச் செய்து உங்களை ஒரு நோயாளி போல உணர வைக்கும். யோசித்து பாருங்கள், ஒரு ஓவியன் அவசரமாக வரைந்தால் அந்த ஓவியம் அழகாக இருக்குமா? அல்லது ஒரு பாடகன் அவசரமாக பாடினால் அந்த பாடல் இனிமையாக இருக்குமா? உங்கள் வாழ்க்கையும் ஒரு கலைதான். அதை அவசரமாக கடப்பதில் எந்த பெருமையும் இல்லை. விவேகானந்தர் வலியுறுத்திய மன ஒருமைப்பாடு, கான்சென்ட்ரேஷன் என்பது பதற்றமான மனதில் ஒருபோதும் உருவாகாது. எப்போதெல்லாம் நீங்கள் அவசரப்படுகிறீர்களோ அப்போதெல்லாம் நீங்கள் அந்த வேலையின் தரத்தை குறைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நிதானம் என்பது ஒரு வீரனின் அடையாளம், பதற்றம் என்பது ஒரு பலவீனனின் அடையாளம் என்பது சுவாமிஜியின் வாக்கு. இன்றைய இளைஞர்கள் பல பேர் எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறார்கள். எங்கே நேரமாகி விடுமோ, எங்கே தவறு நடந்து விடுமோ என்ற பயமே இந்த அவசரத்திற்கு காரணம். விவேகானந்தர் சொல்வார், உன்னால் எதையும் செய்ய முடியும், ஆனால் முதலில் உன்னை நீ அமைதிப்படுத்திக்கொள். காலையில் ஒரு 15 நிமிடம் முன்னதாக எழுந்து பாருங்கள். அந்த நாள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதை விட்டுவிட்டு கடைசி நேரத்தில் ஓடினால் நீங்கள் நேரத்தை துரத்தவில்லை, நேரம் உங்களை துரத்துகிறது. இந்த ஓட்டத்தில் உங்கள் ஆன்மாவை நீங்கள் கவனிக்க தவறிவிடுகிறீர்கள். அவசரமாக செயல்படும் போது உங்கள் மூளை சர்வைவல் மோடுக்கு சென்றுவிடும். அங்கே படைப்பாற்றலோ புதிய சிந்தனைகளோ பிறக்காது. விவேகானந்தர் விரும்பிய அந்த புத்திசாலித்தனமான வீரனாக நீங்கள் மாற வேண்டுமென்றால் உங்கள் ஒவ்வொரு செயலிலும் ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும். காலையில் நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும், நீங்கள் குடிக்கும் ஒரு கோப்பை நேரும் கூட முழு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அவசரம் நரகத்திற்கு இட்டுச் செல்லும், நிதானம் உங்களை இலக்கிற்கு இட்டுச் செல்லும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உலகம் ஒன்றும் நீங்கள் அவசரமாக ஓடுவதால் மாறிவிடப் போவதில்லை. ஆனால் நீங்கள் நிதானமாக இருக்கும்போது உலகத்தையே உங்களால் மாற்ற முடியும். நாளை காலையில் அந்த அவசரத்தை கீழே போட்டுவிட்டு ஒரு ராஜநடை போடுங்கள். அதற்காக 30 நிமிடம் முன்னதாக எந்திரியுங்கள். நிதானமாக தொடங்கும் காரியம்தான் நிச்சயமாக வெற்றியில் முடியும். அவசரத்தை விரட்டுங்கள், ஆளுமையை வளர்க்கத் தொடங்குங்கள். பழக்கம் 9. உடல் நலத்தை புறக்கணித்தல். இது பல அறிவுஜீவிகள் செய்யும் மிகப்பெரிய தவறு. அறிவை வளர்க்கும் நாம் நம்முடைய உடல் நலத்தை பார்க்க தவறுவோம். சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை இளைஞர்களை பார்த்து மிக ஆவேசமாக ஒரு கருத்தை சொன்னார். கீதையை படிப்பதை விட கால்பந்து விளையாடுவதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்திற்கு மிக அருகில் செல்ல முடியும். இதை கேட்டதும் பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஒரு துறவி ஏன் இப்படி சொல்கிறார்? காரணம் இதுதான், ஒரு வலிமையான உடலில்தான் ஒரு வலிமையான மனம் இருக்க முடியும். காலையில் எழுந்தவுடன் உடலுக்கு தேவையான நீர் குடிக்காமல், உடற்பயிற்சி செய்யாமல் வெறும் சோம்பேறியாக உடலை வைத்திருப்பது உங்கள் ஆன்மாவுக்கு நீங்கள் செய்யும் துரோகம். வேலைக்கு போனாரும் உடலுக்கு தேவையானதை அந்தந்த நேரத்திற்கு சரியாக எடுத்துக்கணும். நம்மாளுங்க சில பேர் வேலைதான் முக்கியம்னு சாப்பிட்ற நேரத்தையும் வேலை பார்க்கறாங்க. அது இன்னைக்கு வேணும்னா உடல் ஒத்துழைக்கலாம், இதோட பிரச்சனை கொஞ்ச நாள் பிறகுதான் விஸ்வரூபம் எடுக்கும். எக்காரணத்தை கொண்டும் உடல் நலம் பார்ப்பதை நிறுத்தாதீர்கள். யோசித்து பாருங்கள், ஒரு மிகச்சிறந்த ஓட்டுநர் இருந்தாலும் கார் பழுதாக இருந்தால் அவரால் பந்தயத்தில் ஜெயிக்க முடியுமா? உங்கள் உடல்தான் அந்த வாகனம். விவேகானந்தர் சொல்வார், உடலை ஒரு இரும்பை போல வலிமையாக்கு, உன்னுடைய நரம்புகள் மின்னலை போல துடிக்கட்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? காலையில் எழுந்தவுடன் நம் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தருவதற்கு பதில் ஆரோக்கியமற்ற உணவுகளையும் முறையற்ற வாழ்வியலையும் கொடுக்கிறோம். நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் உங்கள் உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. இன்று பல இளைஞர்கள் முதுகு வலியோடும் கழுத்து வலியோடும் 25 வயதிலேயே சோர்வோடும் அலைகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? காலையில் உங்கள் உடலுக்காக நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட ஒதுக்குவதில்லை. விவேகானந்தர் வலியுறுத்திய பிராணாயாமம் அல்லது எளிய உடற்பயிற்சிகள் உங்கள் நுரையீரலுக்கு அதிக ஆக்சிஜனை கொடுக்கும். அந்த ஆக்சிஜன் தான் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும். உடலை வருத்தி உழைக்கச் சொல்லவில்லை, ஆனால் உடலை ஒரு கோயிலை போல பராமரிக்கச் சொல்கிறார் சுவாமிஜி. பலவீனமே மரணம் என்று அவர் சொன்னது மனதிற்கு மட்டுமல்ல, உடலுக்கும் தான்.
தன்னம்பிக்கை குறையத் தொடங்கும் போது முதலில் உங்கள் உடல் மொழியை பாருங்கள். தோள்கள் தளர்ந்து உடல் சோர்வாக இருந்தால் உங்கள் மனமும் சோர்வடையும். காலையில் எழுந்து ஒரு 20 நிமிடம் வியர்வை சொட்ட சொட்ட ஒரு உடற்பயிற்சி செய்து பாருங்கள். அன்று உங்கள் தன்னம்பிக்கை இமயமலை அளவுக்கு உயரும். விவேகானந்தர் ஒரு வீரத் துறவி. அவருடைய கம்பீரமான தோற்றமே அவருடைய ஆரோக்கியத்திற்கு சான்று. உடல் ஆரோக்கியமாக இல்லை என்றால் உங்களால் தியானம் செய்ய முடியாது, ஒருமுகப்பட முடியாது, ஏன் ஒரு நல்ல கருத்தை சிந்திப்பதற்கு கூட தெம்பிருக்காது. எனவே உங்கள் உடலை ஒரு பாரமாக நினைக்காமல் அது உங்களை இலக்கை அடைய வைக்கும் ஒரு கருவி என்று உணருங்கள். காலையில் போதிய அளவு தண்ணீர் குடியுங்கள், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யுங்கள், உடலை ஒரு வீரனைப் போல கட்டுக்கோப்பாக வைத்திருங்கள். உங்கள் உடலை நீங்கள் நேசிக்கத் தொடங்கினால் இந்த உலகம் உங்களை நேசிக்கத் தொடங்கும். ஆரோக்கியமான உடலே வெற்றியின் முதல் படி. பழக்கம் 10. குறிக்கோள் இல்லாமல் இருத்தல். இது ஒரு மனிதனை நடைப்பிணமாக மாற்றக்கூடிய மிக மோசமான விஷயம். காலையில் எழுந்திருக்கும் போது இன்று என்ன செய்ய போகிறோம் என்ற தெளிவான குறிக்கோள் இல்லாமல் இருப்பது. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள், அதையே உன் மூச்சாக மாற்று, அந்த லட்சியத்திற்காகவே வாழ். ஆனா நாம என்ன பண்றோம்? காலையில எழுந்தவுடனே இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படியே நடக்கட்டும்னு ஒரு திசை தெரியாத கப்பல் மாதிரி நம்முடைய நாளை தொடங்குறோம். விவேகானந்தர் சொல்றார், எந்த மனிதனுக்கு தான் எங்கே போகிறோம் என்று தெரியவில்லையோ அவனுக்கு எந்த காற்றும் சாதகமாக வீசப்போவதில்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பயணத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நாம டிக்கெட் புக் பண்றோம், எந்த திசையில போகணும்னு முடிவு பண்றோம். ஆனா இந்த விலை உயர்ந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் ஒரு பிளானிங் இல்லாம வீணடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. காலையில எழுந்த உடனே உங்க முன்னாடி ஒரு டு டூ லிஸ்ட் இல்லைன்னா அந்த நாள் முழுக்க நீங்க மத்தவங்க சொல்ற வேலைக்காகவும் மத்தவங்களோட தேவைகளுக்காகவும் தான் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க உங்களுக்கான ஒரு குறிக்கோளை உருவாக்கலன்னா யாரோ ஒருத்தரோட குறிக்கோளை அடைய நீங்க ஒரு கருவியா மாறிடுவீங்க. விவேகானந்தர் வலியுறுத்திய மன உறுதி, வில் பவர் எப்போ தெரியுமா பிறக்கும்? உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும்போதுதான். இன்னைக்கு நான் இந்த வேலையை முடிப்பேன், இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை கத்துக்குவேன்னு ஒரு சின்ன இலக்கையாவது நீங்க வச்சுக்கணும். அந்த இலக்கு தான் உங்களை அதிகாலையில பெட்டில் இருந்து ஒரு ராக்கெட் மாதிரி எழ வைக்கும். இலக்கு இல்லாதவனுக்கு சோம்பல் தான் நண்பன், ஆனால் லட்சியம் இருக்கிறவனுக்கு தூக்கமே வராது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பல பேர் ஃப்ரீயா விடுங்க பாஸ்னு சொல்றாங்க. ஆனா விவேகானந்தர் சொன்னார், இரும்பு போன்ற தசைகளும் எஃகு போன்ற நரம்புகளும் உனக்கு வேண்டுமென்றால் உனக்கு ஒரு இமாலய லட்சியம் இருக்க வேண்டும். காலையில எழுந்ததும் உங்க வாழ்க்கையோட அந்த பெரிய கனவை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அந்த பெரிய கனவை அடைய இன்னைக்கு நான் என்ன சின்ன அடியை எடுத்து வைக்க போறேன்னு முடிவு பண்ணுங்க. ஒரு சின்ன குறிக்கோள் கூட இல்லாத நாள் ஒரு துளைந்து போன நாள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிற்பிக்கு தான் செதுக்கிற கல் எப்படி வரணும்னு ஒரு தெளிவு இருக்கணும். அதே மாதிரி உங்க வாழ்க்கையை செதுக்கிற சிற்பி நீங்க தான். இன்னைக்கு உங்க கையில கிடைச்சிருக்கிற இந்த 24 மணி நேரத்தை செதுக்க போறீங்களா இல்ல சிதைக்க போறீங்களா? குறிக்கோள் இல்லாத மனிதன் துடுப்பு இல்லாத படகு மாதிரி. அது எங்கேயும் போய் சேராது, பாறையில முட்டி உடையத்தான் செய்யும். அதனால நாளை காலையில கண் விழிச்ச உடனே ஒரு வீரனைப் போல உங்க குறிக்கோளை தீர்மானிங்க. அந்த தெளிவு உங்க முகத்துல ஒரு தேஜஸை கொடுக்கும், உங்க செயல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும். இலக்கை நோக்கி நடங்க, வெற்றி உங்களை தேடி வரும். பழக்கம் 11. தற்பெருமை பேசுதல். ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் அடியோடு முடக்கி போடும் ஒரு விஷயம், அதுதான் காலையிலேயே தொடங்கும் தற்பெருமை மற்றும் அகந்தை. சுவாமி விவேகானந்தர் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்வார். எப்போது ஒரு மனிதன் தான் எல்லாம் அறிந்தவன் என்று நினைக்கிறானோ அன்றே அவன் அழியத் தொடங்குகிறான். காலையில் எழுந்தவுடன் நான் பெரிய ஆள், என்னை விட யாருக்கும் எதுவும் தெரியாது, மற்றவர்கள் எல்லாம் எனக்கு கீழே என்ற எண்ணத்தோடு ஒருவன் நாளை தொடங்கினால் அவனுடைய முன்னேற்றம் அந்த இடத்திலேயே தடைபட்டுவிடும். யோசித்து பாருங்கள், ஒரு பாத்திரம் ஏற்கனவே நிரம்பி இருந்தால் அதில் புதிய நீரை ஊற்ற முடியுமா? அதே போலத்தான் உங்கள் மனமும். எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அகந்தை ஈகோ இருந்தால்
புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உங்களுக்கு வராது. விவேகானந்தர் சொல்வார், நீ ஒரு கருவி மட்டுமே. உண்மையான ஆற்றல் உனக்குள்ளே இருக்கும் அந்த இறை சக்திதான். நீங்கள் செய்த சின்ன சின்ன சாதனைகளை காலையிலேயே நினைத்து பெருமைப்பட்டு கொண்டு இருந்தால் அதைவிட பெரிய சாதனைகளை செய்ய முடியாமல் உங்கள் அகந்தை உங்களை கட்டி போட்டுவிடும். இன்று சமூக வலைதளங்களில் நாம் என்ன செய்கிறோம்? காலையில் எழுந்தவுடன் நம்மை பற்றி நாமே தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் மற்றவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்வதிலுமே குறியாக இருக்கிறோம். ஆனால் விவேகானந்தர் விரும்பியது ஒரு பணிவான வீரன். அவர் சொன்னார், யார் ஒருவன் தன்னை ஒரு சேவகனாக கருதுகிறானோ அவனே ஒரு சிறந்த தலைவனாக முடியும். காலையில் தற்பெருமை பேசுபவன் தன் ஆற்றலை தேவையற்ற வெளிச்சத்திற்காக செலவிடுகிறான். ஆனால் பணிவாக இருப்பவன் தன் ஆற்றலை உள்ளுக்குள்ளே சேமித்து ஒரு மகா சக்தியாக மாறுகிறான். அகந்தை என்பது ஒரு அழகான பூவுக்குள் இருக்கும் புழு போன்றது. அது உங்களை உள்ளுக்குள்ளே அரித்துவிடும். மற்றவர்களை குறைவாக மதிப்பிடுவதும் உங்களை மிகையாக உயர்த்துவதும் உங்கள் ஆழ்மனதில் ஒரு போலியான பிம்பத்தை உருவாக்கிவிடும். விவேகானந்தர் வலியுறுத்திய சுய முன்னேற்றம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நேற்று இருந்த உங்களை விட இன்று நீங்கள் எவ்வளவு சிறப்பாக மாறுகிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறதே தவிர மற்றவர்களை விட நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதில் இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கடல்தான் உலகிலேயே தாழ்வான இடத்தில் இருக்கிறது. அதனால்தான் எல்லா ஆறுகளும் அதை நோக்கி ஓடி வருகின்றன. நீங்கள் பணிவாக இருக்கும்போதுதான் பிரபஞ்சத்தின் அத்தனை அறிவும் ஆற்றலும் உங்களை நோக்கி வரும். காலையில் எழுந்தவுடன், இன்னைக்கு நான் ஒரு மாணவன், நான் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது என்ற பணிவோடு தொடங்குங்கள். அகந்தையை தூக்கி எறியுங்கள். அப்போதுதான் உங்களால் ஒரு இமயமலையைப் போல உயர்ந்து நிற்க முடியும். பணிவே வெற்றியின் அடையாளம். பழக்கம் 12. என்னால் முடியாது என்ற எண்ணம். கடைசி மற்றும் மிக முக்கியமான 12வது பழக்கம் இதுதான். உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக முடக்கி போடும் ஒரு கொடிய விஷம் காலையில் எழுந்தவுடனே என்னால் முடியாது என்று நினைக்கத் தொடங்குவது. சுவாமி விவேகானந்தர் மிக ஆக்ரோஷமாக சொன்ன ஒரு விஷயம் இதுதான். நீ உன்னை பலவீனன் என்று நினைப்பதே இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம். காலையில் கண் விழிக்கும் போதே ஒரு சவாலை பார்த்து, இது எனக்கு வராது, இது ரொம்ப கஷ்டம், நான் அவ்வளவு அறிவாளி இல்லை என்று உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக் கொண்டால் உங்கள் ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த நொடியே உங்கள் திறமைகளை சிறைபிடித்துவிடும். யோசித்து பாருங்கள், ஒரு யானையை குட்டியாக இருக்கும்போது ஒரு சின்ன சங்கிலியால் கட்டி போடுவார்கள். அது வளர்ந்து மிக பெரிய பலம் வந்த பிறகும் என்னால் இந்த சங்கிலியை உடைக்க முடியாது என்று அது நம்புவதால் அந்த சின்ன சங்கிலிக்கு அது அடிமையாக கிடக்கும். அதே போலத்தான் நீங்களும். உங்களுக்குள் ஒரு மகா சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது. விவேகானந்தர் சொல்வார், நீ ஒரு சிங்கக்குட்டி, எழுந்து வா, ஆடு என்று நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்காதே. காலையில் எழுந்ததும் என்னால் முடியாது என்று சொல்வது அந்த பிரபஞ்ச சக்தியையே அவமானப்படுத்துவதற்கு சமம். இன்று பல இளைஞர்கள் தோல்வியடைவதற்கு முதலீடோ வாய்ப்போ இல்லாதது காரணம் கிடையாது. அவர்களுக்கு தங்கள் மீது நம்பிக்கை இல்லாததுதான் காரணம். விவேகானந்தர் வலியுறுத்திய ஆத்ம விசுவாசம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஒரு மனிதனிடம் இருந்தால் அவன் மண்ணை கூட பொன்னாக்க முடியும். என்னால் முடியாது என்கிற அந்த ஒரு வரி உங்கள் மூளையில் இருக்கும் கோடிக்கணக்கான நியூரான்களை சோர்வடைய செய்துவிடும். மாறாக, என்னால் முடியும், அதை நான் செய்தே தீருவேன் என்று ஒரு முறை சொல்லி பாருங்கள். உங்கள் நரம்புகள் மின்னலாய் அதிரும், உங்கள் இரத்தம் வீரத்துடன் கொதிக்கும். சுவாமிஜி அடிக்கடி சொல்வார், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய். உன்னை நீ பலவீனன் என்று நினைத்தால் பலவீனனாகவே ஆவாய். உன்னை நீ வலிமையானவன் என்று நினைத்தால் வலிமையானவனாகவே மாறுவாய். இந்த உலகத்தையே மாற்றிய அத்தனை வெற்றியாளர்களும் தங்களின் முதல் வெற்றியை எங்கே பெற்றார்கள் தெரியுமா? அவர்களின் மனதிற்குள்.
என்னால் இது முடியும் என்று அவர்கள் காலையில் எடுத்த அந்த ஒரு முடிவுதான் அவர்களை வரலாறு காணாத இடத்திற்கு அழைத்துச் சென்றது. எனவே இந்த வீடியோவை முடிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றுதான். அந்த முடியாது என்கிற வார்த்தையை உங்கள் அகராதியில் இருந்தே கிழித்து எறியுங்கள். காலையில் சூரியன் உதிக்கும் போது இந்த உலகத்தில் என்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்கிற அந்த சிங்க கர்ஜனையோடு எழுந்திருங்கள். பயப்படாதீர்கள், தயக்கம் கொள்ளாதீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த விவேகானந்தரை தட்டி எழுப்புங்கள். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை நான் சொல்லியே ஆகணும். ஜப்பான்ல ஒரு பெரிய சிற்பி இருந்தார். அவர் ஒரு சாதாரண கல்லையே ரொம்ப அழகான சிலையா மாத்துறதுல வல்லவர். ஒரு முறை ஒருத்தர் அவர்கிட்ட வந்து கேட்டாராம், ஐயா, இந்த வெறும் கல்லுக்குள்ள இவ்வளவு அழகான உருவத்தை உங்களால எப்படி கொண்டு வர முடியுது அப்படின்னு. அந்த சிற்பி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த சிலையை நான் உருவாக்கல தம்பி, இந்த சிலையை நான் அந்த கல்லுக்குள்ள ஏற்கனவே பார்த்தேன். நான் செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த சிலையை மறைச்சிக்கிட்டு இருந்த தேவையற்ற பாறைகளையும் அழுக்குகளையும் மட்டும்தான் உளி கொண்டு செதுக்கி எடுத்தேன். அழுக்குகள் விலகின உடனே அந்த அழகான சிற்பம் தானா வெளியே வந்துடுச்சு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க வாழ்க்கையும் அந்த சிற்பம் மாதிரி தான். உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் வெற்றியாளன், ஒரு வீர விவேகானந்தர் மறைஞ்சிருக்கார். ஆனா அவரை மறைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த அழுக்குகள் தான் நாம இன்னைக்கு பார்த்த அந்த 12 பழக்க வழக்கங்கள். இந்த 12 பழக்கங்களை நீங்க உளியால செதுக்கி எரிஞ்சிட்டீங்கன்னா உலகமே வியந்து பார்க்கிற ஒரு சிற்பமா நீங்க ஜொலிப்பீங்க. நாம இன்னைக்கு பார்த்த அந்த 12 ரகசியங்களை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சுருக்கமா சொல்றேன். 1. சோம்பல். அந்த 5 நிமிஷ போர்வையை தூக்கி எறியுங்க. 2. எதிர்மறை எண்ணம். என்னால் முடியுங்கிற விதையை தூவுங்க. 3. புறம் பேசுதல். அடுத்தவன் அழுக்க நீங்க சுமக்காதீங்க. 4. செல்போன். காலையில அந்த திரையை தொடாம உங்க மனசை தொடுங்க. 5. கோபம். உங்க மனசோட சாவியை அடுத்தவங்கிட்ட கொடுக்காதீங்க. கடந்த கால கவலை, செத்து போன விஷயங்களை சுமக்காதீங்க. 7. தியானம். உங்க உள்ளுலகத்தோட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. 8. அவசரம். பதற்றம் வெற்றியை தராது. நிதானமே ஒரு வீரனின் அடையாளம். 9. உடல் நலம். உங்க உடம்பு ஒரு கோயில், அதை தூய்மையா வைங்க. 10. குறிக்கோள். திசை தெரியாத கப்பலா இருக்காதீங்க, லட்சியத்தோட பயணம் செய்யுங்க. 11. தற்பெருமை. பணிவா இருங்க, அப்போதான் பிரபஞ்ச அறிவு உங்களுக்கு கிடைக்கும். 12. என்னால் முடியாது. இந்த வாசகத்தை உங்க வாழ்க்கையிலிருந்தே அழிச்சிடுங்க. சகோதர சகோதரிகளே, இப்ப யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்ததும் இந்த 12 விஷயங்களை நீங்க மாத்திட்டா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க மத்தவங்களை தேடி ஓடுற காலம் போய் உலகம் உங்களை தேடி வரும். விவேகானந்தர் சொல்லுவார், நீ அழுவதால் எந்த பயனும் இல்லை, எழுந்து நில், உன் தலைவிதியை நீயே தீர்மானே. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் துடிக்குதுன்னு அர்த்தம். அந்த மாற்றத்தை இப்பவே தொடங்குங்க. இந்த 12 பழக்கங்கள்ல இன்னைக்கே இந்த நிமிஷமே நான் இதை விட போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஒரு பழக்கத்தை மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கமெண்ட் பண்றது வெறும் எழுத்து கிடையாது, அது உங்க மனசுக்கு நீங்க கொடுக்கிற சத்தியம். அந்த சத்தியத்தை இந்த உலகத்துக்கு முன்னாடி தைரியமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க தனியா இல்ல. உங்களை செதுக்கிற அந்த பயணத்துல ஒரு நண்பனா, ஒரு கருவியா இந்த ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் எப்பவும் உங்க கூட இருக்கும். உங்களை நீங்க ஒரு வெற்றியாளனா பார்க்கிறது தான் என்னோட கனவு. அந்த பயணத்துல நம்ம கை கோர்த்து நடப்போம். இன்னும் இது போல பல ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. லைக் பண்றவங்க ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இந்த வீடியோ உதவிச்சின்னு நீங்க நினைச்சா உங்களை மாதிரியே கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய உத்வேகம். மீண்டும் இன்னொரு சக்தி வாய்ந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.